கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, உலகத்திலும் சரி தனிமனித உள்ளத்திலும் சரி அமைதியற்ற சூழ்நிலை, கவலைகள், மன அழுத்தம், போர் போன்ற கடுமையான காரணங்களால் காயமடைந்திருக்கும் இந்த அகிலத்திற்கும் நம் ஆன்மாவிற்கும் ஆகச்சிறந்த மருந்து, அடைக்கலம், ஒரே நம்பிக்கை நற்கருணையே என்பதை நமக்கு நன்கு உணர்த்தி இன்று நற்கருணையின் திருத்தூதராய் உயர்ந்து நிற்பவர்தான் இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழக்கூடிய புனித பீட்டர் ஜூலியன் ஐமாட். இவர் பிரான்ஸ் நாட்டின் லாமூர் என்ற பகுதியில் 1811 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் பிறந்தார். இவர் சிறுவயது முதலே அன்னை மரியாளின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். இவர் முதல் நற்கருணை பெறுவதற்கு முன்பே பிரான்ஸ் நாடு முழுவதும் உள்ள அன்னை மரியாளின் பல்வேறு திருத்தலங்களுக்கு நடைபயணமாகவே சென்றிருக்கிறார். இவர் கிபி 1828ஆம் ஆண்டு தந்தையின் கடுமையான எதிர்ப்பை மீறி மாசற்ற மரியாளின் துறவற சபையில் இணைந்தார். ஆனால் சுவாசப்பை பலவீனம், ஒற்றை தலைவலி போன்ற கடுமையான நோய்கள் அவரை தாக்கவே சபையிலிருந்து விலகி வீடு திரும்பினார். சிறிது காலத்திற்கு பின் அவர் தந்தை இறந்ததற்கு பின்னர் 1831ஆம் ஆண்டு கர்னேபுல் மறைமாவட்டத்தில் உள்ள குருத்துவ கல்லூரியில் பயிற்சி பெற்று அந்த மறைமாவட்டத்திற்காகவே 1834ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். சாட்டே என்னும் நகரின் உதவி பங்குத்தந்தையாக 3 வருடங்கள் பணியாற்றினார். பின்னர் மவுண்ட் செயின்ட் ஈனார்ட் பங்கின் பங்குத்தந்தையாக பணியாற்றினார். 1856ஆம் ஆண்டு அவருடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஆண்டாகவே அமைந்தது. ஆம், உலகில் உள்ள அனைத்து ஆன்மீக காயங்களுக்கும் ஆகச்சிறந்த மருந்து நற்கருணையே. அந்த நற்கருணையில் விற்றிருக்கக்கூடிய இயேசுவை உலக மக்கள் அனைவரும் எப்போதும் அன்பு செய்து ஆராதிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு 1856ஆம் ஆண்டு ஆண் துறவிகளுக்காக தூய நற்கருணை சபையை நிறுவினார். மேலும் அதே ஆண்டில் அருள் சகோதரி மார்கெட் குயிலோட் என்பவருடன் இணைந்து பெண்களுக்கான தூய நற்கருணையின் ஊழியர்கள் என்ற சபையையும் தொடங்கினார். இந்த குருக்களையும் கன்னியர்களையும் நற்கருணையில் வாழும் இயேசுவை இடைவிடாமல் அன்பு செய்து ஆராதித்து வழிபடவும், முதல் முறை நற்கருணை பெற தயார் செய்யும் சிறுவர்களுக்கு மறைக்கல்வி மற்றும் நற்கருணை பக்தியின் ஆழத்தை கற்றுக் கொடுக்கவும் ஊக்கப்படுத்தி தொடர்ந்து வழிநடத்தி வந்தார். நற்கருணையை பற்றும் பக்தியும் குறைந்து வந்த அந்த கால சூழ்நிலையில் அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் வழக்கத்தை கிறிஸ்தவர்கள் நடுவில் ஏற்படுத்த அயராது கடுமையாக உழைத்தார். அற்புதமான முறையில் திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு தமது வாழ்வை முற்றிலும் அர்ப்பணித்த நம் புனிதர் கிபி 1868ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கடுமையான உடல் நோயின் காரணமாக காலமானார். 1962ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் திருத்தந்தை 23ஆம் ஜான் பால் இவரை புனிதராக உயர்த்தி நற்கருணையின் திருத்தூதர் என்று இவரை சிறப்பு செய்தார். நம் புனிதர் தூய நற்கருணை சபை குருக்கள் மற்றும் கன்னியர்களின் பாதுகாவலராக திகழ்கிறார். நம் கிறிஸ்தவ வாழ்விற்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருக்கக்கூடிய நற்கருணையை நாம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பற்றி பிடித்து கொண்டு நாம் வாழ அழைப்பு விடுக்கிறார் நம் புனிதர்.